அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஒரு கேள்விக்கான விடை என்னன்னு பார்ப்போமா? யார் பணக்காரர், யார் ஏழை? இந்த கேள்விக்கான விடை என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம்னு நினைக்கிறீங்க? பணம் வச்சிருக்கிறவங்க பணக்காரன்னு சொல்ல போறோம், பணம் இல்லாதவங்க ஏழைன்னு சொல்றாங்க. இது தானங்க இதுக்கான பதில் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நம்ம 3 நிகழ்வுகளை பார்த்த பிறகும் நீங்க அதே பதில தான் சொல்றீங்களா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. முதல் நிகழ்வு, ஒரு ஜவுளி கடைக்கு ஒரு பணக்கார பெண்மணி போறாங்க. அங்க போயிட்டு இந்த கடையில என்னோட வேலைக்கார பொண்ணுக்கு ஒரு சேலை எடுக்கணும், இருக்கிறதுல வேலை கம்மியா ஒரு சேலை எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வராங்க. அவங்க பையனோட கல்யாணத்துக்கு அந்த வேலைக்கார பெண்மணிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வராங்க. அதே கடைக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேலைக்கார பெண்மணி போறாங்க. போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு நல்ல விலை உயர்ந்த உறவை கொடுங்க, என்னோட முதலாளி அம்மாவோட பையனோட கல்யாணத்துக்கு முதலாளி அம்மாவுக்கு நான் பரிசளிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வேலைக்கார பெண்மணியால எவ்வளோ அதிகமாக கொடுத்து வாங்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வராங்க. இதான முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, ஒரு பெண்மணி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அங்கிருந்து கிளம்பும்போது அவங்க கை குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு அந்த ஹோட்டல்ல பால் கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு டம்ளர் பால் 100 ரூபான்னு சொல்றாங்க. 100 ரூபா கொடுத்து ஒரு டம்ளர் பால் வாங்கி ஹோட்டல்ல ஊற்றிட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்டு காட்டில் புறப்பட்டு வந்துடுறாங்க. ஊருக்கு போற வழியில மறுபடியும் அந்த குழந்தை அழுகுதுங்க. அப்போ இந்த பெண்மணி வழியில ஒரு டீ கடையில நிறுத்துறாங்க. அங்க போயிட்டு குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கை குழந்தைக்காம அப்போ பசும்பாலே இருக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில உள்ளவங்க கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது கை குழந்தைங்களுக்கு நாங்கள் காசு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி ரொம்ப ஆச்சரியமா பார்த்து அவங்க பால் வாங்கிட்டு கிளம்பும் போது அந்த கடைக்காரர் மேலும் ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க போற வழியில குழந்தை அழுதா என்ன பண்ணுவீங்க, இன்னொரு டம்ளர் பாலும் தரோம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு கூட கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு என்னன்னா, ஒருவர் தன்னோட பணிக்காக கிளம்புறாருங்க. பைக் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறாங்க. வீட்டை விட்டு வெளில வரும்போது தான் செருப்பு போடும்போது பார்க்குறாரு, செருப்பு பிஞ்சிருக்குங்க. சரி, நம்ம போய் ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட தைச்சிட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு போகிற வழியில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிகிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட செருப்பு தைச்சு தர சொல்லி கேட்குறாங்க. அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியும் சொல்கிறாரு, இதுக்கு சொல்யூஷன்லாம் போட்டு தைக்கணுங்க, 20 ரூபா ஆகும் அப்படின்னா. அப்போது அந்த பைக்கில் வந்தவர் 20 ரூபாலாம் ரொம்ப ஜாஸ்திப்பா, 10 ரூபா தான் தருவேன் அப்படின்னாரு. இல்லைங்க, இது 20 ரூபாய்க்கு தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்க போது பக்கத்து டீ கடையிலேருந்து ஒரு பையன் வந்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகிட்ட, அண்ணே டீ கொண்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வாப்பா, ஒரு கஸ்டமரும் இருக்காரு, அவருக்கும் சேர்த்து 2 டீயா கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த செருப்பு தைக்க வந்தவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குங்க. என்னடா இது, நம்ம 10 ரூபாய்க்கு இப்படி பேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு ஒரு டீயை நமக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாருங்க. அந்த டீயும் அந்த பையன் கொண்டு வந்தோன்னா 2 பேரும் குடிக்கிறாங்க. அப்போ இந்த பைக்ல வந்தவர் செருப்பு தைக்கிறதுக்கான கூலியையும் கொடுத்துட்டு கூடவே அந்த டீக்கான காசையும் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிகிட்ட கொடுக்குறாருங்க. அவர் செருப்பு தைக்கிறதுக்கான காசு மட்டும் பொதுப்பா, டீக்கான காசு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாருங்க. இந்த 3 நிகழ்வுகளையும் உங்களுக்கு என்ன புரியுதுங்க? அந்த பணக்கார பெண்மணி அவ்வளோ பணம் இருந்தும் நிறைய செலவு பண்ணி நல்ல புடவையா அந்த வேலைக்கார பெண்மணிக்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு வரலங்க. 2வது நிகழ்வுல அவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல் அதிபராக இருந்தாலுமே கை குழந்தைக்கு வரும்போது அவங்க அதே 100 ரூபாய்க்கு தான் அந்த பாலை கொடுக்க நினைக்கிறாங்க. 3வது நிகழ்வுலையும் அந்த பைக்லாம் வச்சுட்டு நல்ல வசதியான இடத்துல உள்ள பையன் அந்த செருப்பு தொழிலாட்ட 10 ரூபாய்க்கு பேரம் பேசும்போது அந்த செருப்பு தொழிலாளியோ அவருக்கு இலவசமா டீயே வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா, பணம் இல்லாதவங்க ரொம்ப பெரிய மனசோட நடந்துக்கிறதையும், பணம் இருக்கிறவங்க ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட நடந்துக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. அப்போ யாருங்க பணக்காரர்? பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் பணக்காரர் கிடையாதுங்க. அந்த பணத்தை தாராளமா தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குற நல்ல மனசு இருக்கிறவங்க பணக்காரங்க தான். ஏழைகள் எல்லாருமே ஏழை கிடையாதுங்க. அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையும் மற்றவங்களுக்காக தேவைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களையும் நம்ம பணக்காரங்களாக தாங்க கருதணும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.